எங்களுக்கு தயிர், ஆமா எங்க அம்மா பால், எங்க அம்மா வெண்ணெய் எல்லாம் கொடுப்பாங்க. தயிர், உங்க அம்மா பால், அம்மா பாலுடா, பாச்சி பாச்சி பாச்சில அடிக்கிறா எப்பா பாச்சி கொடுப்பாங்க அம்மா. எல்லாம் கொடுப்பாங்க. அம்மா பார்க்க போகணும். அவர் அம்மா பார்க்க போன நீ என்ன சொல்ற? அம்மா பார்க்க போனோம். அண்ணா பையனை ஓரமா அனுப்புடா. நீ ஒரு பக்கத்துல மாதவா சுவாமி, அப்படியே வந்திருப்பது குழந்தை கண்ணாக இருந்தாலும் யார் என்று புரிகிறதா இல்லையா? காரணம் சொன்னா வந்திருக்கூடிய கடவுளா விளங்கக்கூடிய எம்பெருமா நமோ நாராயணன் அச்சுதனிய மதவனிய தேவ தேவா எங்கள் ஆதி புருஷோத்தமனே அரிய மாலியம் பச்சனிர காகுத்தா வாசுதேவா பரந்தாமா வைகுந்தா பதமநாபா நச்சரவம் நடித்த கோவிந்தாஸ்ரீ நாராயணா கேசவனே என்றே உன்னை இச்சையுடன் உழைப்பதுவே எனக்கு போதும். எங்கள் இறைவா நாராயணா எம்பிராணி அப்படி சொல்லக்கூடிய இந்த கடவுளாகிய எம்பெருமான் நமோ நாராயணன் இது நலமுறையிலே யுகமானது 4 திரேதா திரேதா துவாபர கலி என்று சொல்லக்கூடிய 4 யுகத்திலே தசம் என்று சொல்லக்கூடிய 10வது கர்த்தமூர்த்தியா விளங்கக்கூடிய ஜோதி யானேயாகும். அப்படி இருக்கும் பொழுது இவர் சோமகாசூரனை முன்வதற்கு அமரருக்கு சுருதி தந்தது மச்சமாம் சுரர் தமக்கு அமுதின்றது அமையா பாய் போல் சுருட்டி மாநிலம் அடுத்தேன் போம் இரண்யாக்கன் உயிர் உண்டது யானமா அங்கு பொல்லாத கணக்கு உயிர் போக்கி நரசிங்கம் உலகளந்தோன் புனித வாமன மூர்த்தியாம் ரவிகுலம் வேறிருக்க ஏற்பரசு ராமன் என்னும் கண்ணனோடு பலராமன் பொய் இழந்த வித்தோன் இந்த ஞானியினை காக்க இனிமேல் வரும் இவை 10 அரி வடிவம் என்று உரைக்கலாமே. அப்பேற்பட்ட மச்சம் குர்மம் நரகம் நரசிங்கம் வாமனம் பரசுராமர் என்று சொல்லக்கூடிய இது 6 அவதாரத்தோடு முதல் யுகத்தை முடித்திருந்தாலும் இந்த எம்பெருமான் நமோ நாராயணன் 2வது யுகமா விளங்கக்கூடிய திரேதா யுகத்திலே ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் என்று கோட்பாடோடு வாழ்ந்து காட்டியது இது நல்ல முறையிலே திரேதா யுகத்துல. அப்பேற்பட்ட திரேதா யுகத்திலே இது நல்ல முறையிலே நான் யாருக்கு மகனாக பிறந்தேன்? அயோத்தி நகரிலே ராமர் நல்ல முறையிலே தசரத மன்னனுக்கு நான் ராமனாகவும் சங்கு சக்கரம் நல்ல முறையிலே பரத சத்ருக்களாகவும் நான் பள்ளி கொண்டிருக்கூடிய ஆதிசேஷன் அங்கு லட்சுமண பெருமாளாகவும் 3 தாய்மார்களுக்கு நாங்கள் 4 பிள்ளைகளாகவே பிறந்து இத நல்ல முறையிலே அழகான முறையிலே காலத்தை கழித்து தாடக சம்காரம் முடித்து இது வந்த திருத்த தாடகதன் உலத்தை கீறி அப்ப வருங்குருதி மனிதவராக ஒன்றேகி மந்திரங்கோல் மாமுனிதன் வேள்வி கார்த்து வல்லரக்கன் உயிர் உண்ட மைந்தன் தன்னுள் செந்தல் இருவாய் நகசேர் செருங்கன் ஜோலை தில்லை நகர் திருச்சிற்றம் கூடன் தன்னுள் ஒரு அந்தவர்கள் 3000 பேர்கள் பார்த்த அணிபணியாய் வந்துதித்தாங்க அம்மான் தானே. அப்படி தாடக சம்காரம் முடித்து இத நல்ல முறையிலே ஒரு கல்லின் மீது பாதம் படவும் கல்லாக வந்தவள் யாரு? கௌதமருடைய மனைவி அகலிகை. அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்து மிதிலைக்கு சென்று இத நல்ல முறையிலே இது யாரு? ஜனகனுடைய வில்லு. அந்த வில்லை ஒடித்து இத நல்ல முறையிலே சீதையை மணந்து பட்டாபிராமனாகவே பட்டம் சுட்டக்கூடிய நேரம் சிற்றன்னையா விளங்கக்கூடிய கைகையின் வார்த்தை கேட்டு தன் மகனாக விளங்கக்கூடிய பரதன் நாடாள வேண்டும், ராமன் 14 ஆண்டு காடாள வேண்டும் என்று சொல்ல அந்த வார்த்தைக்கு இணங்க இதை நலமுறையிலே காண முற்பட்டோம். மனவாசத்திலே காலங்கழிக்கும் போது சீதையை சூதுமார்க்குமாக சிறையெடுத்து சென்றான் ராவணன். ராவணாதி கூட்டங்கள் வேற இருக்க ஆஞ்சநேயன் துணை கொண்டு சுக்கிரவன் துணை கொண்டு வாலியை வதைத்து இலங்கைக்கு சேதபந்தனம் இலங்காபுரி சென்று ராவணாதி கூட்டங்களை வேற எடுத்து இதை சீதையை சிறைமிட்டு பட்டாபிராமனாகவே பட்டம் சுட்டி ஆண்டது இது நல்ல முறையிலே ராம அவதாரம். அப்படியாகவே ராமதாரம் முடித்து இந்த துவாபர யுகம் இருக்கிறது. இந்த துவாபர யுகத்திலே அவதரித்திருக்கிறேன் இந்த கடவுளா விளங்கக்கூடிய எம்பெருமான் நமோ நாராயணன். இவர் எப்பேர் பெற்றவர்? அழகிலே சிறந்த கடவுளா நமோ நாராயணன். அது எப்படி? நடிபுறத்தில் பரிபுறமோ இந்த கீர்த்தனை பயன்படுத்தி சான்றுக்கலாம். ஐயா சிலம்பு மாட மாதவா சிலம்பு மாட ஐயா நனிமார்பில் கவசமோ திருவுமாட அடிபுறமாகிய பருவத்திலே பாத சிலம்பொலி இருக்கிறதே மாதவா
அந்த பாத சிலம்பொலியானது ஒரு அழகா. அதுதான் 32 அழகுல அந்த பாத சிலம்பொலி ஒரு அழகு. ஐயா நடிபுறத்தில் அடிபுறத்தில் 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 ஐயா அடிபுறத்தில் பரிபுறமோ அப்பா சிலம்பும் மாட மாதவா சிலம்பும் மாட ஐயா அங்கனி மார்பில் கவசமும் திருமாட. அப்படி மார்பு கவசமானது ஒரு அழகு. அது மட்டுமா இப்படியாகவே இருக்கும் பொழுது இந்த காது ஓரத்துல சுருள் முடியா இருக்குது பாரு, இந்த சுரட்ட முடி, இந்த சுருள் முடியானது ஒரு அழகா. அப்பா முடிதளத்தில் 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 ஐயா முடிதளத்தில் கருங்குழலும் எனக்கு சுருளும் மாட மாதவா சுருளும் மாட ஐயா முகமதிலே குருவேர்வை அழகுமாட பட்டை திருமேனி. இந்த திருமுகத்திலே முத்து முத்தா முத்து முத்தா வேர்வத்தில் வருகிற மாதவா. அந்த வேர்வை துளியானது ஒரு அழகு இறைவனுக்கு. முடிதளத்தில் கருங்குழலும் சுருளும் மாட முகமதிலே குருவேர்வை அழகுமாட. அது மட்டுமா கரத்துல பார்த்தா என்ன தெரியுது உனக்கு? அப்பா தொடுகாரத்தில் சக்கரமும் சங்குமாட எனக்கு தொடுகாரத்தில் 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 அப்ப தொடுகாரத்தில் சக்கரமும் எனக்கு சங்குமாட மாதவா சங்குமாட. இதே புதுபுரியும் துளசிமணி என் தோழிலாட. துளசிமணி மார்பன் பேரு. அப்பேற்பட்ட கடவுள் வலது கரத்திலே டிகிரி ஆகி சக்கரம் சுதர்சன சக்கரம் எந்நேரமும் சொல்லு கொண்டிருக்குமா இந்த சக்கரம். அக்கிரமவாதிகளை அழிக்க வேண்டும் என்று சக்கரத்தால் நான் நினைத்தேன். சக்கரமான தன்னைத்தானே புறப்பட்டு சென்று அக்கிரமவாதிகளை அழித்து மீண்டும் என் கரத்துக்கு வருமா அந்த சக்கரமானது ஒரு அழகு. இடது கரத்திலே பார்த்தால் பஞ்சம் என்று சொல்லக்கூடிய சங்கு, எந்நேரம் வெற்றி நாதம் முழங்கக்கூடிய சங்குநாதமானது ஒரு அழகு மாதவா. தொடுகரத்தில் சக்கரமும் சங்குமாட எனக்கு துதிபுரியும் துலபமணி என் தோளில் ஆட. கடிதளத்தில் அருநாயரு கயிறுமாட அப்பா கடிதளத்தில் 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 ஐயா கடிதளத்தில் அருநாயரு அப்பா கயிறுமாட மாதவா கயிறுமாட. நான் காவிரி சொல் கண்ணனிலோ அப்பேற்பட்ட இறைவன் எம்பெருமான் நமோ நாராயணன் துவாபர யுகத்திலே நான் யாருக்கு மகனாக பிறந்தேன், எப்படி பிறந்தேன்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஓரிரவில் ஒளிந்து வளர தரித்திலானாகி தான் தேங்கி நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் அப்ப நெருப்ப நினைந்தை நெடுமாலை உனக்கு அறிவித்து வந்தோம் திருத்தக்க செல்வமும் சாவமும் அன்பாடி என் வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலூர் என்பாவா. ஒரு தாய் கர்ப்பத்திலே நான் பிள்ளையாகவே பிறந்தேன். நான் இப்ப பிறந்தது ஒரு தாய், என்னை பாலூட்டி வளர்த்து வருவது ஒரு தாய். பிறந்தது ஒரு தாய், என்னை பெற்றெடுத்தது ஒரு தாய், என்னை பாலூட்டி வளர்த்து வருவது ஒரு தாய். அப்படியாகவே காரணம் என்ன? வசுதேவருக்கும் தேவிக்கும் நான் மகனாக பிறந்தேன். அதற்கு முன்னதாகவே அம்மானா விளக்கூடிய கம்சனால் இது சாபம், இது நல்லவரிலே தங்கையா விளக்கூடிய தேவிக வேட்டிலே பெறக்கூடிய 8ஆம் போர் பிள்ளையால் கட்டாய மரணம் என்று பரிசுத்த மகரிஷி கொடுத்த சாபம். அந்த சாபத்தின் காரணமாகவே இத கஞ்சனானவன் இத தாயாவிலக்கூடிய யாருக்கு தேவகி தேவி அம்மனுக்கும் வசுதேவருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தையை ஒவ்வொன்றா முதல் 6 குழந்தைகளை கொண்டு வருகிறான் சிறைச்சாலை சுவற்றில் அடித்து. அப்படியாக கொண்டு வரும்போது 7வது குழந்தையாகவே நானே இது நல்ல முறையிலே பிறக்கக்கூடிய நேரம் அது நல்ல முறையில் என்ன நடந்ததுன்னா 6 மாத காலம் கரு 6 மாத காலம் ஆமா கருவாக உருவாகி இருக்கும் பொழுது கஞ்சன் நடந்து வரக்கூடிய ஓசை கருவின இந்த கருவானது சிதைந்ததாம். சரி அப்படி என்று இது வீணாக கூடாது அப்படி என்று மீது யாரு ரோகிணி தாய் கர்ப்பத்துக்கு மீண்டும் 4 மாதம் கடந்து அழகான முறையிலே 10 மாதம் கடந்து ஒரு குழந்தை பிறந்தார். அவர்தான் அன்னார் பலராமர். ஆமா இது நல்ல முறையிலே இது பார்க்கும்போது இது பலராமர் பகவான் எம்பெருமானுடைய அவதாரம். அப்படியா இருக்கும்போது இது நல்ல முறையிலே எம்பெருமானுடைய 8வது அவதாரம் பலராமர்.
தேவகிக்கு 7ஆம் ஒரு பிள்ளை. 7ஆம் ஒரு பிள்ளை. அவதாரிக்கத்துல 8வது அவதாரம் தேவகிக்கு 7ஆம் ஒரு பிள்ளை. ஒண்ணு கூத்துல அது காமெடியா காமிச்சிருந்தனால அது காமெடியா காமிச்சிருந்தே தவிர பலராமர் கிருஷ்ணரை விட அழகிலே சிறந்தவர். ஆமா, முன்னோர்கள் கூத்துல காமெடியா காமிச்சிட்டாங்க. அதை அதையும் நாம பாக்குறத பின்தொடர்ந்து நடத்துறோம். அப்படியாக இருக்கும்போது இது நல்ல முறையிலே அது ரோகிணி கர்ப்பத்திலிருந்து அவர் பிறந்தார் பலராமர். இப்படியே இருக்க 8ஆம் ஒரு பிள்ளையாகவே நான் ஜனனமாக கூடிய நேரம் இத தேவகி வயிற்றில இருந்து எப்பொழுது என்ன நேரம் ஆவணி ரோகிணியில் அஷ்டமியில் சசிதிக்கும் வேலை தண்ணில் அப்பா நான் தேவர்தல வடமதுராபுரியில் தோன்றி சிசுவடி வசதி அவர் கை மீது ஏறி நீதிட்டு அந்த நாள் வனத்து காளி நிகருடனே கைகளுடன் வந்து கொண்டு யாவருக்கும் அறியபதம் அவருக்கு இந்த இறைவா நாராயணா எம்பிராணி பிறந்தது எந்த நேரம் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியிலே பிள்ளையாகவே பிறக்கிறேன். அஷ்டமி திதியில பிள்ளையாகவே பிறக்கிறேன். ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமியில் சசிதிக்கும் வேலை தண்ணில் அஷ்டமியில இத நலமுறையில் ஆவணி மாசம் கிருஷ்ண ஜெயந்தி வருது பாரு. இது அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் வரும்போது அதான் கிருஷ்ண ஜெயந்தி உலகம் முழுதும் கொண்டாடுறாங்க. அதான் கோகுல அஷ்டமி. ஆவணி ரோகிணியில் அஷ்டமியில் சசிதிக்கும் வேலை தண்ணில் இதோ கிருஷ்ணனாக பிறக்கும் பொழுது நான் அஷ்டமி திதி. நீ என்ன பண்ணுவ அஷ்டமியில? செய்ய மாட்டேன். அதே ராமரா பிறக்கும் போது நவமி திதி சித்திரை மாசம் நவமி திதி. அதுதான் ராம நவமி விழான்னு கொண்டாடுறது சித்திரை மாசத்துல. ஆவணி மாசத்துல அஷ்டமி. அஷ்டமியில் சசிதிக்கும் வேலை தண்ணில் சசி என்று சொல்லக்கூடியவன் சந்திரன். சந்திரன் உதயமாகக்கூடிய நேரம் இரவு நேரம். இரவு நேரத்தில் நான் பிள்ளையாகவே பிறக்கின்றேனே மாதவா. காரணம் என்ன? ஏன் நான் இரவு நேரத்திலே பிள்ளையாகவே பிறந்தேன்? ராமாயண காலத்திலே பகல் நேரத்திலே தசரத மன்னனுக்கு நான் புத்திரகாமிஷ்டியாகத்திலே நான் குழந்தையாக தரிசனம் செய்யும் பொழுது அந்த நேரத்துல இது நல்ல முறையில் அயோத்தி மக்கள் அனைவரும் சந்தோஷமா இருந்தாங்களா, ஆனந்த குதூகலமா. இங்க இங்க வடமதுரையில அனைவருமே துயரத்துல இருக்கிறாங்களாம். ஏன்? அங்கு ராமன் பிறக்க போகிறான், நாட்டுக்கு வாரிசு கிடைக்கிறது அப்படின்னு அங்க சந்தோஷமா இருந்தாங்க. இங்க கிருஷ்ணன் பிறந்த குழந்தையானது பிறந்த உடனே இவன் கம்சன் கொன்று விடுவானே, பிறந்த உடனே இந்த குழந்தை இறப்பதற்கு பிறக்காமலே இருக்கலாமே அப்படின்னு இங்க அனைவரும் துயரத்துல இருக்கிறாங்க. அங்கு சந்தோஷமா இருக்கும் பொழுது சூரியன் கண் குளிர பார்த்து மாறாராம் பகல் நேரத்துல. சூரிய பகவான் அப்படி பார்க்கும்போது சந்திரனுக்கு கோபம் வந்து போச்சு. நாராயணா கோவிந்தா, உங்களுடைய 2 நேத்திரங்கள் அல்லவா நாங்கள் சந்திரன் சூரியன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பூலோகத்தில் சென்று குழந்தையாக பிறக்கக்கூடிய காட்சியை அந்த சூரியனுக்கு மட்டும் பார்க்க பாக்கியம் கொடுத்தாயே, எனக்கு பாக்கியம் இல்லையே நாராயணா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பா கவலை வேண்டாம், அடுத்த யுகமா விளங்கக்கூடிய துவாபர யுகத்திலே இது நல்ல முறையிலே நான் கிருஷ்ணனாக ஜனனமாகக்கூடிய நேரம் இது இரவு நேரத்துல நான் பிள்ளையா பிறக்கிறேன் அப்படின்னு சந்திரனுக்கு வாக்கு கொடுத்ததான் இரவு நேரத்துல இங்க பிள்ளையா பிறக்கிறேன். ஆவணி ரோகிணியில் அஷ்டமியில் சசிதிக்கும் வேலை தண்ணில் நான் தேவர்தர வடமதுராபுரியில் தோன்றி வடமதுராபுரியிலே தோன்றி சிசுவடிவாய் வசுதேவர் கை மீது ஏறி காரணம் தெரியாதே மாதவா நான் அழகான முறையிலே இங்கு வசுதேவருக்கு தேவயாமனுக்கு நான் மகனாக பிறந்தேன். பிறந்த உடனே கழுத கால பிடிச்சாலு நான். ஆமா, பிறந்த உடனே கழுத கால பிடிச்சேன். காரணம் என்னன்னு கேளு. கழுத கால ஏன் பிடிச்சேன்? கழுத கம்சன் வந்து ஒரு கோவேரி கழுதியை கட்டி வச்சிருந்தான் சிறைச்சாலையிலே. அந்த கோவேரி கழுதிக்கு குழந்தை பிறந்த உதிரை வாடை தாங்காதான். குழந்தை பிறந்தா உதிரை வரும். அந்த உதிரை வாடை கோவேரி கழுதிக்கு ஒத்துக்காம கத்தும். அது மண்ணு மாணவரியா கத்தும். அதனால கம்சன் கோவேரி கழுதை கூட வருவான், செவிடன் வருவான். அந்த கழுதை கத்த நேரத்துல கூட செவிடன் மேல வருவான், செவிடன் கூட வருவான். கையில இருக்கிற ஆராய்ச்சி மணி அடிக்கும். அப்பதான் அவனுக்கு செய்தி தெரியும், தங்கைக்கு இத நல்ல முறையிலே குழந்தை பிறந்ததுன்னு யாருக்கு செய்தி தெரியும்? கம்சனுக்கு செய்தி தெரியும். ஓடி வருவான், அந்த குழந்தை எப்படியும் கொண்டு விடுவான். இந்த எண்ணத்துல அவன் அது மாதிரி கட்டி வச்சிருந்தான். ஆமா, அவன் திருடுத்தான இப்படி. ஆனா அந்த திருடனுக்கு திருடனாச்சு நான். உண்மைதானே? எல்லாரும் ஆழத்துங்களை போனா நான் கோலத்துங்களை போறாள். சரி, அப்படி இருக்கும்போது இதற்கு என்ன தந்திரம் செய்யலாம் அப்படின்னு நான் பண்ண குழந்தைய பிறந்த உடனே எட்டி கழுத
கால புடிச்சேன். கழுதை என்ன பண்ணுச்சுன்னா, உலக ரட்சகன் எம்பெருமானே நம்ம நாராயண காலை பிடிக்கிறாரு அப்படின்னு கழுதை கத்தாம நின்னு போச்சு. கழுதை கத்தாம அமைதியா நின்னு போச்சு. அதனாலதான் கழுதை காலை புடிச்சதுனாலதான் இந்த யாதவெல்லாம் அவனுக்கு புறங்கால் புடிச்ச பசங்கடான்றது. அவங்களா புடிச்சாங்க. பகவான் நாராயணன் குழந்தையாக இருக்கும் பொழுது இத கழுதை காலை புடிச்சாரு. அதனால அவன் புறங்கால் புடிச்ச பசங்கடா அவனுவ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக காரணம். அப்பயாக பிறந்தவனே தந்தையாவலும் கூடிய வசுதேவரை பார்த்து, தந்தையே, உலக ரட்சகன் உங்களுக்கு எம்பெருமான் நமோ நாராயணன் நான் குழந்தையாக பிறந்திருக்கிறேன். என்னை இங்கு வைத்திருந்தால் அம்மான் கம்சன் என்னை கொண்டு விடுவான். ஆயர் பாடியிலே அசோதை மனையிலே என் தங்கையாவலும் கூடிய வன துர்கா தேவி அங்கு பெண் குழந்தையாக பிறந்திருக்கிறார். நீ அங்கு சென்று என்னை விடுத்து விட்டு அங்க இருக்கக்கூடிய துர்க்கையை கொண்டு வந்து இங்கு சேர்த்து விடுங்கள் அப்படின்னு அப்பா என்ன பண்ணாங்க, ஒரு கோடை இருந்தாரு. அந்த கோடையில என்ன தூக்கி வச்சு தலையில வச்சு தூக்கி கிளம்பிட்டாரு. எப்படியாகும் இதை நல்ல முறையிலே அயர்பாடியிலே அசோதை மணிலே சேர்த்து விட வேண்டும். இறைவன் உரைத்தது போல இந்த குழந்தை அப்படி என்று புறப்பட்டு போக வழியிலே என்ன நடக்குது, அடா மழையானது விடாமல் பெய்கிறது. காத்து மின்னல் இடி மழை. அப்படி மழை பெய்யும் போது இறைவன் நினைக்கிறாரே என்று பள்ளி கொண்டிருக்கூடிய ஆதிசேஷன், எங்க திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கூடிய 1000 படாமடி பத்த ஆதிசேஷன் தன்னைத்தானே வந்து குடையா பிடிக்கிறாராம். அப்படி கொடையாக பிடித்த உடனே யமுனை நதியானது குறுக்கே செல்கிறது. அந்த யமுனை நதியானது குறுக்கே செல்லும் நேரத்துல என்னடா இதுன்னு கால பாதத்தை வைக்கிறாங்க. வச்ச உடனே வழி விடல. சில பேர் பாதம் பட்டுது, முன்னே வற்றும் பின்னே சுரக்கவு செய்தாருன்னுவாங்க. அப்படி கிடையாதான். முட்டிகால் வரைக்கும் ஜலம் வருது, இடுப்பு வரைக்கும் ஜலம் வருது, வழி விடவில்லை. இது தோள்பட்டையை தொடுதான் அந்த ஜலம். யமுனை நதியில போகும் ஜலம் தோள்பட்டை தொடுது. அந்த கோடையில வச்சு இப்படியே போறத தவிர வழி விடல. கழுத்தை பிடிக்குது, இந்த கோடையை பிடிக்குது. அந்த நேரத்துல குழந்தையா இருக்கிற இந்த கண்ணன் தன்னுடைய கரங்களை கையும் காலையும் உதச்சிக்கின்னு அப்படியே எட்டி அந்த யமுனையை தழுவி விடும் போது அப்ப விடுகிறாளாம் வழி யமுனை. யமுனைனா யாரு? யமதர்மனுடைய தங்கை யமுனை. யமதர்மம் ஒரு நாள் கேட்கிறாரா, அடி பாதகி சண்டாய், நீ எல்லாம் ஒரு பெண்ணா? எனக்கு தங்கையாக பிறந்தாய். இறைவன் எம்பெருமான் நமோ நாராயணனை குழந்தையாக சுமந்து வருகிறார் வசுதேவர். வசுதேவர் பாதம் பட்டவுடனே நீ முன்னே மற்றும் பின்னே சுரக்கம் செய்திருக்க வேண்டுமே, ஏன் வழிவிடவில்லை அப்படின்னு கேட்கும்போது அந்த அப்ப சொல்றாள யமுனை. யமுனை யாருகிட்ட? அவங்க அண்ணன் யமதர்மன் கிட்ட. நீ சொல்வது நியாயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் சாமல ரூபனா வழங்கக்கூடிய திருமேனி கமலக்கண்ணன் அப்பேற்பட்ட திருமேனி தொட்டு முத்தமிட்டு ஆலினம் செய்து கோடையிலே வைத்து தலையிலே சுமந்தக்கூடிய சொல்லக்கூடிய பாக்கியம் ஒரு மானிடனா பிறந்த வசுதேவருக்கு கிடைக்குது. ஆனால் அப்பேற்பட்ட சாமல ரூபனா கூடிய திருமேனி கமலக்கண்ணனுடைய திருமேனி நான் தீண்டி பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது, தொட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. அவர் கரங்கள் நம் மீது படாதா, அவர் நம் கரங்கள் அவர் மீது படாதா அப்படி என்று நான் நினைத்தேன். அதனாலதான் வழி விடாம இருந்த பகவான் இறைவனுடைய கரங்களால் தழுவி விட்ட உடனே வழி விட்டென்றாலாம். அதுக்கப்புறம் முன்னே மற்றும் பின்னே சுரக்கம் செய்தார். என்னை கொண்டு சென்று அங்கு விடுத்தார். அங்கிருக்கூடிய துர்க்கையை கொண்டு வந்து இங்கு சேர்த்தார். இடம் விட்டு வளர ஆரம்பிச்சார். அதான் இட ஊட்டுன்னு பேரு. இடம் விட்டு வளர்ந்தனால அவனு இடம் விட்டுடான்றாங்களே. அது காரணம் என்ன? இடம் விட்டு வளர்ந்த அப்படி மாறிய உடனே இத துர்காதேவி கொண்டு வந்து இங்கு சென்றார். நீ வீட்டு சாய்ந்த நாள் வனத்தை காளி, நீ சென்றாய நாராயணா இறைவா கோவிந்தா. அதுல அந்த கூடையிலே திரும்பி வந்தது யாரு? வனத்து காளிகா தேவி அவளுக்குரிய துர்கா தேவி அல்லவோ திரும்பி வந்தாள். நீ வீட்டு சாய்ந்த நாள் வனத்து காளி நிகழ்வுடன் வந்து கொண்டு யாவருக்கும் அறியபதம் அவரை கிண்டாய் இறைவா நாராயணா எம்பிராணி இங்கு கொண்டு வந்து துர்க்கையானவரை சேர்த்த உடனே அந்த குழந்தையானது இங்கு வந்த பிறகு அப்பொழுது கழுதை கத்துதான். மறுபடியும் கழுதையானது கத்துது. பெரியவங்க வயசான கூட பெரிய மதன ஏதோ அவங்க பேனாத்தி கிடக்குறாங்க கூட. அப்படி கழுதையானது கத்துது. அந்த கழுதையை கத்தின உடனே குருடன் செவிடன் மெழுகுதான், செவிடன் குருடன் மெழுகுதான். ஆராய்ச்சி மணி அடிக்குது. அதுக்கப்புறம் கம்சனுக்கு செய்தி தெரியுது. தங்கைக்கு குழந்தை பிறந்து ஓடி வந்து பாக்குறான். ஓடி வந்து பார்த்த உடனே என்னடா இது பெண் குழந்தையாச்சு, அடடா 7 குழந்தைகள் போச்சு, இது 8வது குழந்தை, இதுதான் நம்ம கொல்ல வந்ததா, இதுதான் இந்த முனிவன் சாபம் கொடுத்த குழந்தையா, இது பெண் குழந்தையா இருக்குதுன்னு அவன் மனசுலயே ஒரு இறக்கம் வருது. இறக்கம் வந்து இது எப்படிடா கொள்வது என்று காலை பற்றி
கரகரவென்று சுற்றி ஆகாய மார்க்கமாக எரிந்தான். விஸ்வரூபம் எடுத்தால் துர்கா தேவி, அடே கம்சா, என்னை கொல்ல உன்னால் முடியாது. உன்னை கொல்வதற்காக என் அண்ணன் கோபால கண்ணன் ஆயர்பாடியிலே அசோதை மணியிலே வளர்ந்து வருகிறான். அப்படி என்று வாக்குரைத்து மறைந்தாலாம் யாரு? துர்கா தேவி. அப்படியாகவே மறைந்த பிறகு கம்சனுக்கு மனதிலே பதட்டம் அப்பயே ஏற்பட்டு போச்சு. ஆமா, அப்படியா நான் சென்று ஆயர்பாடியிலே அசோதை மனையிலே இத நலமுரளி குழந்தையாகவே இங்கு வளர்ந்து வருகின்றேன். இதுதான் என்னுடைய செய்தி. அப்படியாக இருந்தாலும் இந்த தினத்திலே தாயை பார்க்க வேண்டும். இந்த வரலாறு காரணம் என்னன்னு சொல்லணுன்றதுக்காக. ஆனா நம்ம எப்பயுமே இத மாதிரி பேசணும்னா அண்ணனுக்கு தெரிஞ்சிடும், அண்ணனுக்கு தெரிஞ்சிடும், அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், கடவுள்னு நினைச்சிருவாங்க. அதனால நம்ம எப்பயும் குழந்தையாகவே இங்கு இருக்கணும். போகலாமா? அதனால மறுமாலை சுடிய பாஞ்சாலராஜன் மகளென்ன வந்தமே பெருமாந்தனுக்கு தங்கையுமாக நான் பரணங்க கருமாசியால சகல சம்பத்தும் தந்தின் முன் வருவாய் அம்பாள் மலர்குடி மாதமே பாஞ்சாலி. அம்முடைய பாத்திருக்கும் ஆணுடைய பாகத்திற்கும் கிராமத்தை சேர்ந்த பாத்திருக்கும் உபயதாவுடைய பாத்திருக்கும் அடியேன் கரங்கோப்பி கடந்தால் கோடானு கூட நமஸ்காரம். அம்மா இருந்தா அண்ணா இது தம்பியா வழங்கக்கூடிய கிருஷ்ணனும் அண்ணனை வழங்கக்கூடிய பலப்பற்றியும் வந்துகிறேன்னு சொல்லி போ. பலப்பற்று தான் அது. பெரிய பையனை பாத்தியா? ஏமா பாத்தன எப்படி நம்பர்? சின்ன பிள்ளை கூட வெளியே தெரு அனுப்பிடு, பெரிய பிள்ளை மட்டும் அனுப்பவே அனுப்பாத. பெரிய பிள்ளை அனுப்பணும் வச்சுக்க, இந்த 3 எம்மா புது வீடு கட்டிக்கிறாங்க. யாருன்னா ஒரு வீடுக்கார சூத்துல கோல சுருட்டி நட்டுடுவாங்க. அதுக்காச்சும் எங்க அண்ணன் உதவுறானடா. பிரியுந்தா ஓ அம்மா ஓ அம்மா கண்ணா அம்மா வந்தான தாயே என்னை பற்றி அம்மா வளர்ந்தவள் நீயே மாடிக்கலாம். ஐயா வந்தவன் தாய் முடிகிறது மேல ஐயா என்னை பற்றி அம்மா வளர்த்தவள் நீயே அம்மா கண்ட மகரை கொண்டு கமல பாதம் 2 ஐயா கண்டு நக்கலை தொண்டு செய்தேனே, கண்டு நக்கலை தொண்டு செய்தேனே, கண்டு நக்கலை தொண்டு செய்தேனே, மண்டபையில கொண்டல் மேலும் அம்மா கிருஷ்ண வணக்கம்மா. தாயா வந்தாரமே ஓ அம்மா 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 பசிக்குதே அம்மா பசிக்குதே அம்மா பசிக்குதே அம்மா பசிக்குதே பசிக்குதே என்னைய பலகாரமாகிலும் இல்லையா பசிக்குதே என்னைய பலகாரமாகிலும் இல்லையா பாச்சிட்டா தயிர் சோச்சிட்டா பாச்சிட்டா தயிர் சோச்சிட்டா பாச்சியுடன் தொட்ட தாயிர் ஆச்சு எனக்கு அனுப்பி பாச்சிட்டா தயிர் சோச்சிட்டா
அம்மா பவுர் பச்சுக்குதுமா, எனக்கு பாச்சு கொடு, இல்லன்னா தயிர் சோச்சு கொடு. அதுவும் இல்லன்னா அம்மா காசி கொடம்மா கடலை வாங்கவும். ஓ அம்மா எனக்கு காசி கொடம்மா கடலை வாங்கவும், காசி கொடம்மா கடலை வாங்கவும். பேசி கொடுத்துமே பல்லாக்கு காட்டுறீ அம்மா. அப்படி இல்லைன்னா காய்ச்சி கொடுமா, நான் போய் செட்டேரி கல்ல போய் கடல மிட்டாயினாச்சும் வாங்கி சாப்பிட்றேன். ஒரு பச்சுக்குதுமா. ஆமா அம்மா பாச்சுமா. கிருஷ்ணா அம்மா பாச்சு வேணுமா? அம்மா பாச்சு வேணுமா? அஞ்சனை மீதில் சும்மா ஊங்குன்ற நீ நல்ல அம்மாவே இல்ல. நீ ஆமா நீ நல்ல அம்மாவே இல்ல. அம்மா எனக்கு பிடிக்கல, அம்மா பிடிக்கல எனக்கு. போ எங்க போறீங்க இப்ப? அம்மா எனக்கு பிடிக்கல. இந்த அம்மா பிடிக்கல வேற அம்மாவை மாத்திருமா? எங்க அம்மாவை மாத்து. உங்க அப்படி வேற அம்மாவை மாத்தி விடணுமா? எங்க அப்பா வேற அம்மா மாத்து. அம்மா சும்மா தூங்க. எங்க அம்மா போட்டு சும்மா தான் கிடக்குது, அவளைக்கு தந்து விட்டுருமா? உங்க அம்மா திட்டுல 10 கிடக்குது. அம்மா இல்ல வந்துக்கிற அவ்வளவு உட்காந்துக்கிற பாரு. வீட்டே இருந்தா 2 மணிக்கு வந்துக்கிற பகவானை பாக்கணும்னு. நீ உங்க அம்மாவை கூட கூட்டணும். எங்க அம்மா பிடிக்கல. எங்க அம்மா ஏற்கனவே பழம் மேரிக்கிறா, நசிங்கிடுவா. இல்ல எங்க அம்மா எந்த நேரமும் ஊங்குங்குன்னு தூங்கு தூங்குன்னு சொல்லுது. இல்லையா பூட்டு விளாட போடான்னு சொல்றது ஊங்கு ஊங்குன்னுது. நீ ஏன் ஊங்குன்ற? அம்மா அம்மா நான் விளையாடவே தத்தி அம்மா நான் போறேன். நானு அண்ணா பையன் முத்த சித்த எல்லாரும் போய் எருவுல போய் நாங்க எல்லாரும் நாங்க அல்லாடிட்டு வரோமா. எங்க அம்மா நான் விளையாடவே அம்மா நான் போறேன். போய் அடக்கமாகவே யானோ நான் மாறே. நாங்கள் சும்மா இருவர் கூடி ஐயா தொகையை முன்பு விட்டு, நாங்கள் சும்மா இருவர் கூடி தொகையை முன்பு விட்டு கமென்று வருகிறோம் கடுகரவே மடக்கி. அம்மா நானும் அண்ணா போய் எருவில் போய் அல்லாட்டு வரமா. முத்தம் கூட முத்தா ஐயோ அண்ணா பையன் தான் போவான் வம்புக்குன்னு. நானும் யாரு மேல கை வைக்க மாட்டேன். சண்டைக்கு போக கூடாது, எங்கேயும் போக கூடாது. இப்பதான் சண்டைக்கு போவான். விளையாட்டு சண்டை கூட்டல் போட்டு சண்டைக்கடா. விளையாட்டு வரியா? போய் வாங்க. அம்மா கோச்சுக்காலம்மா நான் அம்மா மாத்தணும்னு சொன்னதுக்காக அம்மா இப்ப அனுப்புறாங்கல்ல. இப்ப எங்க அம்மாவே போதும். உங்க அம்மா வேணாம் எனக்கு. எப்பவுமே தேவல மாதிரி பழுத்து போய்க்கிறா, அங்கே இருக்கட்டவா. போலாமா? அண்ணா வாரும் எந்த பின்னே வாரும். ஓ அண்ணா போலாமா? ஓ முத்தா ஐயா அண்ணா வாரும் எந்த பின்னே வாரும். மண்ணடிவா மண்ணடிவா ஐயா மண்ணை குவித்து தார மகிழ்ச்சியாகவே நீதான். ஐயா மண்ணை குவித்து தார மகிழ்ச்சியாகவே நீதான். சும்மா இந்த மண் எப்படி இருக்குது அது மாதிரி மண்ணா இல்லைன்னா எப்படி பாரு
சும்மனங்காட்டி வீடு கட்டிட்டு ஆமா அல்லாண்டா முத்தப்பைய உட்காரு வீடு கட்டியாச்சு ஆமா சும்மனங்காட்டி அதெல்லாம் காட்டியும் பூவாக்கி இது சோச்சு இது சோச்சி ஆயில போட்டு உண்ண போற ஆமா அதே ஒரு 4 பெட்ரோல் சேர்த்து மேல நானு ஆயிலனா ஐயோ இது வந்து பூச்சி இருக்கும் ஆயில போட்டு உண்ணா அம்மா நோர்ல இச்சிரும் ஆயில போட்டு உண்ண போற அண்ணா பையா இது பூவா ஆயில போட்டு உண்ண போற அம்மா ஐ அது மாதிரி துண்ண பாரு இது மாதிரி அம்மா வச்சுருவாங்க மண்ணையா ஐயா மண்ணை தின்னா என்ன நேர்த்தி மண்ணை தில்ல என்ன நேர்த்தி அண்ணா அண்ணா இந்த மாநிலத்தில் கீர்த்தி சொன்னா சொன்னா நீங்களும் அம்மாட்டு சொன்னா குத்துரும் சொல்லுங்க பாரு சொல்லிடு பாரு வச்சிருவோம் நானு சொல்லுங்க பாரு சொல்லிடுவேன் அம்மா நானு அண்ணா பையன் முத்த அது சித்த எல்லாரும் போய் நாங்க எருல அலாட்டு வந்துமே நீ கோவமாக தூங்கலன்னு நான் நீ கோவமாக தூங்கலன்னு நான் போய் ஊங்க போறேன்னு அம்மா அடிக்க வருது எனக்கு இந்த அம்மா வேணாம் அந்த அம்மா ஆனா உங்க அம்மா கூட்டினப்பா எங்க அம்மா இந்த யுகம் பூரா வேணாம் பழனி பண்டியான மாரி நசிங்கிடுவா அப்படியே நான் சொல்ற மாதிரி கேளு கண்ணா உன் வாய் திறந்து காமி அம்மா அம்மா என்ன சும்மா சும்மா அடிக்க வர அம்மா மண்ணை எல்லையே எருல போய் நான் ஒரு பக்கம் அல்லான்னா அண்ணா போய் அல்லான்னா அவன் அண்ணா பையன் தான் ஆயில போட்டு அண்ணா பையன் ஆயில போட்டு லப்புக்கு லப்புக்குன்னு முழுங்கணும் அண்ணா பையன் ஆய் திறந்து காட்டு சொல்லு அண்ணா பையன் ஆய் திறந்து காட்டு சொல்லலாம் அண்ணா பையன் ஆய் திறந்து காட்டு சொல்லு அம்மா காக்கா அங்க பாருமா காக்கா கருப்பு அண்ணா பையன் அங்க பாருமா ஆயில போட்டு கொப்பிச்சு கொப்பிச்சு முழுங்குறான் பெரிய பையன் நாடு செய்யற வேலை கொட்டிக்கிறான் அண்ணா போய் ஆயில கொட்டி ஆயில கொட்டி முழுங்குறான் கூட ஒரு 2 லிட்டர் ஆயில கொட்டி முழுங்குறான் அதுலயே ஆயில சொல்ல அப்ப கண்ணா அண்ணாமா உன்ன என்ன நம்ப மாட்டியா அம்மா மாத்திரா காட்டு வாய தர அம்மா மாத்திரா நம்ப மாட்டுதுரா அம்மா இல்லம்மா நான் இல்லம்மா 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 இல்லம்மா
இந்த மாமுடி மாதவா சுவாமி பார்த்தாயா தாயா விளங்கக்கூடிய யசோதை மகனா விளங்கக்கூடிய கண்ணன் தெருவீதியிலே இருக்கக்கூடிய மண்ணை அள்ளி உண்ணுகின்றானே எப்படியும் அவனை கண்டிக்க வேண்டும் என்று கண்டிக்கின்ற நேரத்திலே கண்ணா வாயை திறந்து காட்டடா என்ற உடனே கண்ணன் தன் கனி வாயை திறந்து காண்பித்தாராம். காண்பித்த உடனே இது 7-14 உலகம் இதுல தெரியுதாம். ஆமா, அந்த கண்ணனுடைய திருவாயில 7-14 உலகம் தெரியுதான். சத்திய உலகம் தெரியுது, கைலாயம் தெரியுது, வைகுந்தம் தெரியுது, இது தேவ உலகம் தெரிகிறது. இதே போன்று ஒரு வடமதுரை அருகாமையில ஒரு ஆயர்பாடி இருக்க இத நல்ல முறையில் அதே போல ஒரு அசோதி அம்மன், இதே போன்று ஒரு கண்ணன், நந்தகோபன், ஆவு என்று சொல்லக்கூடிய பசு இனங்கள், இத வடமதுரை கம்சன், இப்படியாகவே இந்த புல் பூண்டு செடி கொடி மாவனம் மரவனம் அனைத்தும் கண்ணனுடைய திருவாயிலே தெரியுதா. அதான் சொல்லுவாங்க, வாயில் வையகம் கண்டமட நல்லால் இது ஞாயர் புத்திரர் அல்லா நருந்தெய்வம். அந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்களாம், வாயில் வையகம் என்று சொல்லக்கூடிய உலகத்தை பார்த்த உடனே வாயில் வையகம் கண்ட மட நல்லால் இது ஞாயர் புத்திரர் அல்ல அருந்தெய்வம். ஆயரா விளங்கக்கூடிய எதுவுலத்திலே பிறந்த குழந்தை கிடையாது. இது யாரு? யாதவ குழந்தை கிடையாது. இது அருந்தெய்வமா விளங்கக்கூடிய ஏதோ ஒரு கடவுள் தான் நமக்கு குழந்தையா வந்து, ஏதோ ஒரு கடவுள் தான் நமக்கு குழந்தையா வந்ததுன்னு அந்த அம்மா நினைக்கிறாங்களாம். அப்படி நினைக்கும் போது அந்த குழந்தை எந்த கடவுளாக இருக்கும் அப்படின்னு அவங்களே யோசிக்கும் பொழுது பாய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. இப்படியாகவே லீலைகள் எல்லாம் செய்கின்றன. இந்த லீலையை செய்யக்கூடிய மாயவனா விளங்கக்கூடிய எம்பெருமான், வைகுந்த வாசனா விளங்கக்கூடிய ஓம் நமோ நாராயணன் தான் இப்படி குழந்தையாக வந்திருக்க வேண்டும் அப்படின்னு பாய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதிரி இப்படியா மகிழ்ந்து இத சோக்கத்திலே ஆழ்ந்திருக்கிறார். இப்படியே அந்த அம்மா எழுந்தாங்கன்னா என்ன உண்மை தெரிஞ்சு போய் நீ கடவுள் தான் அப்படின்னு என்ன வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. நாம் கொண்ட எண்ணம் நிறைவேறாது. நாம் பூமி பாரம் தீர்க்கவும் பிரம்மகபாலத்திற்கு உதவி சாதிக்கவும் கங்கணம் கட்டின்னு வந்துக்கிறேன். இது நிறைவேறணும்னா நான் எப்பொழுதும் என்னை குழந்தையாக நினைக்கணும். அப்படி குழந்தையாக நினைக்கிறேன்னா அந்த அம்மா இப்ப கண்டதை கனவில் கண்டது போல மாற்றுகிறேன். கோவிந்தம் கோவிந்தம் கோவிந்தம். அம்மா நான் இப்போ இனிமேல் எருவுல மண் எடுத்து ஆயில போட்டு சாப்பிட மாட்டோம். போக மாட்டேன். இனிமே எருவுக்கு போல நான் நல்ல பெரிய பற்ற குப்பையா பார்த்து இப்படியே போதிக்காமா கேளுங்க சபைகளே. இப்படியாக சாட்சாத் பெருமாள் கண்ணனார் தாய்வர் இருக்க இந்த நேரத்திலே கம்சன் வார்த்தையை கேட்டு போதிக்கானது சபை நாடி வருகிற விதம்
தாயா ஆரம்பிச்சதே நேரம் ஆயிடுத்து நீ நாடகம் பெரிய நாடகம் அப்படிதான் போவானுங்க என்னப்பா வேலை செய்ய வீட்டு வேலை செய்ய போறவங்களே இப்போ அவசரப்பட மாட்டாங்க மின்னாரத்தில் வளர்த்துட்டாங்கன்றது நாங்களே ஆடுறோம் பாக்குறதுக்கு நம்ம ரமேஷ் பொறுமை ஆடுறோம் அடி கொடுக்குறோம் எப்பயுமே அடி கொடுக்குறோம் எப்பயுமே ஒரு அடி வாங்க மாட்டோம் உண்மைதான் அது கொண மாறாட்டம் ஆயிட்டா என்னுடைய நாமதேயா அவர் போயிட்டாரு வேற பால் கேட்டுங்கிறாரு ஒரு பக்கமா 5 லிட்டர் காட்டுன்னு பழகுது பட் காட்டுமா சொல்லு நாங்க சதி பண்ணி தீக்கத்துல வந்துடும் யாரும் இல்ல அது யார் தெரியுமா யாரியா இடையன் அந்த பால் திருடி வெண்ணை திருடி ஆமா அந்த கண்ணன் அவனை சதி பண்ணி ஆமா நீ கொல்றதுக்கு வந்துடுறேன் யாரு அனுப்பிச்சிக்கிட்டு மகாராஜா அவர் அனுப்பிச்சிக்கிறாரு யாரியா கம்ச பூபதி மகாராஜா கம்ச பூபதி ஆமா சதி மார்க்கமா போய் நீங்க அவனை பால் குடுக்குற மாதிரி கொடுத்து விஷம் கலந்து அனுப்பிச்சிக்கிறீங்களா இதுல விஷம் கலந்த பால் இருக்குது நீ சாவடிக்கு போறோம் நான் அப்பவே சொன்னேன் விஷத்தை மட்டும் கலக்குடா வேற எதுவும் கலக்காதடா மதி கட்டில தண்ணி அதிகமா ஊத்தி கலந்து அதிலடி மாத்திரம் கட்டி ஞாபகம் பாத்தீங்களாடா 100 ரூபாய் செலவு பண்றேன் ஆயர்வாடி தன்னநாடியே புலகி முக்காடு போடு அதெல்லாம் ஒண்ணு போடு அம்மா இந்த தினத்திலே உங்களை காணும் பொருட்டாக ஏதோ ஒரு அம்மன் அழகா வந்திருக்கு சொல்லைக்கு அழுத கண் சிந்தியோட வந்திருக்கு சொல்லைக்கு சீராளில் சொல்ல கஷ்டம் ஒரு நாலு குழந்தை இருந்ததுமா குழந்தை பரிதாம இறந்து போச்சு அதனால 4 குழந்தையா இதுக்கு 2 குழந்தை அதுக்கு 2 குழந்தை 4 குழந்தை ஒரே மோட்டர் வைக்கணுமா ஒரு 4 குழந்தை இருந்தது ஒரே மோட்டர் வைக்கணுமா கட்டிக்கிற பால் எடுக்கிறதுக்கு ஆமா ஆமா ஒரு அம்மா வேதனை பண்றாங்க பத்தியா நிபந்தனை ஒண்ணு கண்ணனை மட்டும் அனுப்பு ஒரு குழந்தை பிறந்ததா குழந்தை இறந்து விட்டது குழந்தை இருந்துட்டா நான் என்னமா பண்ண முடியும் சனத்துல பால் சொரியுதாம்பா பாச்சா பாச்சு அம்மா பாச்சு வரல அம்மாவுக்கு பாச்சு வர மாட்டேது இப்பலாம் யாரோ ஒருத்தன் ஒரு அம்மா வந்துக்கிறாங்களா எனக்கு பாச்சு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நமக்கு கொண்டாட்டம் தான் லாட்டி சீட்டு தான் பால் டிப்பா வச்சுன்னு வந்துக்கிறாங்க அம்மா கண்ணாவாடா என் கண்ணாவாடா விடம் கொண்ட போதாகி தரந்தாடி வந்தாலே விடம் கொண்ட போதாகி தரந்தாடி வந்தாலே
காலை இப்படி கை மேல வச்சுக்க. கஞ்சனால் ஏவப்பட்ட பூதகி தன் ஸ்தனத்திலே விஷப்பாலை கொண்டு வந்து இதோ எப்படியும் இந்த குழந்தை கண்ணனுக்கு கொடுத்து கொண்டு விடலாம் என்று வந்தால் அந்த விஷப்பால் அனைத்தையும் குடித்தேன். இது மாயவன் என்று அறியாமல் இந்த வேலையை செய்தால் அத பார் மலை போல் சாய்ந்திருக்கிறாள் பூதகி. அம்மா ஏடுவாங்க, அம்மா ஏடுவாங்க. இந்த புடவை போச்சுதோட பிச்சுக்கு போகுது. ஆளுங்க இப்படியாக இருக்க இதோ பன்னிரண்டாயிரம் கோபால மாதிரி வருகிற விதம் காண்க. அதான் திருமணம் சொல்றான். தவளலாம் இல்ல தவளலாம் நாடகமே அடி உலகம் அடி கண்ணம்மா சொல்றேன் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அப்படியே பயிர் பிரச்சனை போயிட்டு இருக்கு. காலைல எப்படி நான் வர பயம் இல்ல அவனும் தான் வரலாங்க ஒரே ஒரு ஆள் தான்.
அம்மா தயிர் வாங்கலையோ அம்மம்மா மோர் வாங்கலையோ தயிர் வாங்கலையோ அம்மம்மா மோர் வாங்கலையோ ஆமா 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 அது மாதிரி அதுதான் ஒண்ணு நீ அது மாதிரி ஆள் தான் தெரியுமே நம்ம பேர் யாருன்னு சொல்றாருடா வாங்கய்யா சரியா நீ ஏன் உங்க அக்கா கல்யாணத்துக்கு ஒரு 4 குடம் பால் வாங்க 4 படி அது காசுங்க அதான்டா காசுங்கடா வரடே அப்ப உங்க அக்கா ஞாபகம் அவருக்கு இருக்குதுடா அதான ஜென்மத்துக்கு சொல்றான் போறான் ஆயர்பாடி வடமதியில ஒரு பகுதி ஆயர்பாடி ஆயர்பாடியில நானு எங்க அக்கா நிறைய பேர் வரி வரியா இல்லடா என்னை கசமுசல் தாங்கிறாங்கப்பா ஒரு தெருவுக்கு ஒரு ரத்தம் ஊர் மேல போகும் ஒரு தெருவு ரத்தங்க பால் நீலவேணி அவங்கள எங்க அக்கா கூப்பிடு மத்தியில குடியிருப்பு வடக்கு மத்தியில குடியிருப்பு வந்துன்னா கரெக்டாக போட்டுருக்கோம் நல்லாவே அது ஒன்று வந்துட்டு ஒரு ராதை வந்தானே கரெக்டாக போதும் அவர் சொல்லி கொடுத்துட்டாருல்ல மோதன மாதிரி சொல்லி கொடுத்துட்டாருல மோதன மாதிரி என்ன அதனால அவன் அப்படி பண்றான் யாரு
நாங்க தான் வரும்போது ஆ, இந்த ஆயர்பாடி ரேப்பள்ளிங்க ஆ, ரேப்பள்ளி என்று சொல்லக்கூடிய ஆயர்பாடி. மக்கள் ஆமா, பட்டை இழுத்து மூடு. அந்த காலத்துல மதிச்சு கிடக்குது. ஆ, நாங்க யாதவ மக்கள். யாதவ மக்கள். ஆமா ஆ, நாங்க அப்படி யாதவ மக்களா இருந்தாலும் ஆ, நாங்க என்ன பார்க்கறோம் ஒரு என்ன வேலை? ஆ, போய்க்கிறியா? என்ன மனமா இருந்தது தெரியுமா? இந்த தயிர், நெய், பால் மோரு. ஆ, கமலவேணி ஆ. பாபா வெற்றி வந்திருப்பா ஆமா. இருக்கிற வேணி வாங்கடி, வாங்கடி, வாங்கடி. மதுரையில குடி ஒரு பாடு தயிருக்கு மலை குடியிருக்க மாமா ஒரு பாடு கொண்டக்கா ஒரு பொமினாடி சுவாமியா வச்சுக்கமா நான் நிக்கிற நாட கண்டவனுக்கு பிறந்ததா கண்டவனுக்கு பிறந்தவனா எவனுக்கு பிறந்தவனுக்கு காலையில எங்க அம்மாவை போய் கேட்டா தான் தெரியும். இங்கதானே உட்காந்து கேட்கலாமேடா. ஆ, இது எனக்கு அந்த புள்ளாண்டா ஆ, இறக்குறேம்மா. அவனுக்கு இங்க எட்டுது ஊடு தயிர் என் மோரு எம்மாத்திரம் மீனாயிடா மாதிரி சக்காத்தி பத்ததா அடி செவிலியா? இது என்ன மண்டையா மத்தல மாட்டேங்குதா? எடிமா ஒரு தவளையாருக்கு துப்பு எடிமா நீ பொண்டாட்டி ஊட்ட வச்சாங்க என்ன குடும்பம் நல்ல வேளை அவ வீட்டுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் காலையில போய் மாலை கேட்போது அவன் 2 பேர்ல கிடைச்சிட்டான். ஏன்டா கைடியா என்னால இந்த மாதிரி வேலை பாக்குற நீ நான் எங்க பாக்குறேன்? சவுதோப்பு இறக்குதுக்கும் கரும்பலி இறக்குதே தெரியாது. அதுக்கு ஏதோ உங்க ஆயாவுக்கே பெரியம்மாவுக்கே கல்யாணம் தயிர் மோர் வாங்கிட்டு வரைக்கும் ₹1. எங்க ஆயிரம் திதி கொடுத்து வாங்கி போனான். எனக்கு தெரியாது யாருக்கிட்ட காசை வாங்கிட்டு வரவே தெரியல இல்லன்னா மானவாரியா சங்க சங்கா கேப்பேன் என்ன கேப்பா? என்ன கேப்பனா அட என் மோர குச்சவனா இத என் மூத்தத்தை குச்சவனான்னு கேப்பனா மாமா குசிரே. இல்லையா போடுங்க அப்படி நாங்க வந்தாலும் லோன் போட்டு கிடக்குறாரு எங்களை பார்த்ததுல இருந்து நீங்களாம் வருது அவர் கோவம் கட்டாத வந்துக்கிறாரு. காய்ச்சி வச்சிருக்க மாட்டாரு. நாங்க வந்தோமே நாங்க யாரு நீ எல்லாம் ஒன்னா ஜாண்டா உங்களை விளக்க தெரியாது அத்தை காணா டேய் இந்த ஆயிரம் இருக்கக்கூடிய ஆமா. நாங்க எத்தனை பேரு 12,000 12,000 பேர் பண்ணிடுவாங்க. என்னுடைய நாமதேவம் இல்ல எல்லாம் ஒன்னா ஜாயிண்ட் ஆகுங்க வேணும் வச்சுட்டு பட்டு ஜானே அத்தை காணாமடி டேய் கேக்குது ராஜா பார்க்கணும் அதனால இவ்வளவு தேவராஜாய் எங்களுக்கு என்ன வேலை ஒரு ஊர் மேல போற வேலை மதி செய்யத்துல இப்படி பாரு மதி செய்யத்துல இப்படி இருக்குது லேல மச்சான் லலல மாமா மோரு பாலு அதனால எங்க அத்தையை